ஏலியன்கள் இருப்பது உண்மைதான். ஓப்பனாக பேசிய ஒபாமா. ஏரியா 51 குறித்தும் விளக்கம். ஏலியன்கள் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு இப்போது வரை நம்மிடம் ஆதாரபூர்வமான பதில் இல்லை. இப்படி இருக்கையில் ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். சமீபத்தில் வெளியான ஒரு பாட்காஸ்ட் நேர்காணலில் யூடியூபர் பிரையன் டைலர் கோவெனுடன் நடந்த உரையாடலின் போது அவர் வேற்றுக்கிரகவாசிகள் உண்மையானவை என நம்புவதாக தெரிவித்துள்ளார். எனினும் வேற்றுக்கிரக உயிரினங்கள் எங்கு உள்ளன என்பது தனக்கு தெரியாது என்று கூறியிருக்கிறார். வேற்றுக்கிரகவாசிகள் அமெரிக்காவின் இரகசிய தளமான ஏரியா 51 வைக்கப்படவில்லை என ஒபாமா விளக்கினார். நான் அவர்களை பார்த்ததில்லை. அவர்கள் ஏரியா 51 இல்லை. அங்கு எந்த விதமான நிலத்தடி வசதியும் இல்லை. எனக்கு தெரியாமல் ஒரு பெரிய சதி நடந்து அமெரிக்க அதிபரிடமிருந்தே மறைக்கப்பட்டிருந்தால் ஏரியா 51 ஏலியன்கள் இருப்பதாக நம்பலாம் என கூறியிருக்கிறார். நெவாடா மாகாணத்தில் உள்ள க்ரூம் ஏரி பகுதியில் அமைந்துள்ள ஏரியா 51 என்பது மிகவும் இரகசியமான அமெரிக்க விமானப்படை தளம் ஆகும். அரசு இங்கு வேற்றுக்கிரக தொழில்நுட்பத்தையோ அல்லது உயிரினங்களின் எச்சங்களையோ மறைத்து வைத்திருப்பதாக நீண்ட காலமாகவே சதி கோட்பாடுகள் நிலவி வருகின்றன. UFOக்கள் மற்றும் வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி ஒபாமா பேசுவது இது முதல் முறையல்ல. 2021ஆம் ஆண்டு தி லேட் ஷோ நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஜேம்ஸ் கோர்டனுடன் நடந்த நேர்காணலில் அவர் கூறியதாவது, வேற்றுக்கிரகவாசிகள் என்று வரும்போது டிவி முன்பு நான் உங்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அடையாளம் காணப்படாத அசாதாரணமான நிகழ்வுகள் உண்மையானவை என ஒபாமா உறுதிப்படுத்தினார். அந்த பொருட்களின் தோற்றம் அல்லது விளக்கத்திற்கு மாறான பறக்கும் முறைகளை அரசாங்கத்தால் விளக்க முடியவில்லை என்றார். ஆனால் உண்மை என்னவென்றால், நான் இங்கு தீவிரமாக சொல்கிறேன், வானத்தில் உள்ள பொருட்கள் பற்றிய பதிவுகளும் காட்சிகளும் உள்ளன. அவை என்னவென்று நமக்கு துல்லியமாக தெரியாது என்று அவர் விளக்கினார்.